செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்று இந்த வாரம் முழுவதும் கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிக பிரதானமான பண விவகாரம் ஒன்று தொடர்பில் தான் இன்றைய நாளில் பேசலாம் என்று நினைக்கின்றோம். இன்று அது தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் மிக சந்தேகம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது என்னவென்று பார்க்கின்ற போது, நாமல் ராஜபக்ச வெளிப்படுத்திய சொத்துக்கள் தொடர்பில் இப்போது சந்தேகம் இருக்குமாக இருந்தால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் அதற்கான அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர்வார்கள் என்கின்ற ஒரு கருத்தினை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். 100 மில்லியன் சொத்து தொடர்பில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். நேற்று அது தொடர்பில் சமூக ஊடகங்களிலே அதிக அளவில் பேசப்பட்டிருந்தன. 2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்களே அவ்வாறு வெளியாகி இருந்தன. நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் அவருடைய சொத்துக்கள் விவரத்திலே அவர் குறிப்பிட்ட மிகப்பெரிய செல்வம், வணிகங்கள் மற்றும் சொத்துக்கள் நாமல் ராஜபக்சவின் சொத்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்கள் மதிப்பீடு 100 மில்லியன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்படி ஒரு கோடீஸ்வரனாக வரலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் சமூக வலைத்தளங்களிலே பரவலாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களினுடைய சொத்துக்கள் விவரம் வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் வெளிப்படுத்திய சொத்துக்களிலே 1.3 பில்லியன் மதிப்புள்ள தங்க நெக்லஸ் உள்ளதாக கூறப்படுகிறது. 1.3 மில்லியன் தங்க நெக்லஸ் நாமலிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவை தொடர்பில் அவர் இன்றைய தினம் இன்னும் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். நாமல் ராஜபக்ச அவர்கள் முழுமையான தகவல்களை வழங்கினாரா இல்லையா என்பது தொடர்பான வாத விவாதங்கள் அண்மை காலங்கள், அதாவது கடந்த 2 நாட்களில் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அப்ப அதற்கான பதிலை அவர் சொல்ல வேண்டும். ஒன்று, அவ்வாறு அவர் தனக்கு சொந்தமான சொத்துக்களை மூடி மறைப்பாராக இருந்தால் அல்லது அவ்வாறான சொத்துக்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்கள் நிச்சயமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் அவர் மீண்டும் அவைகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு நிலைமை வரும். சந்திரசேகரன் அவர்கள் கூறிய கருத்தினை பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச அவர்கள் ஏதோ பொய் கூறிவிட்டாரோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. 1.6 மில்லியன் மதிப்புள்ள தங்க ஜெகுந்தா, அதே போன்று 2.3 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வகை 23 தங்க நாணயங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3.5 பில்லியன் மதிப்புள்ள 30 தங்க வளையல்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. 20 மில்லியன் மதிப்புள்ள ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்க நெக்லஸ் இருப்பதாக கூறப்படுகிறது. 20 மில்லியன் மதிப்புள்ள 2 வெள்ளை நிற தங்க நெக்லஸ் இருப்பதாக கூறப்படுகிறது. 10 மில்லியன் மதிப்புள்ள நீல நவரத்தின கல்லுக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு நாமலினுடைய இருக்கக்கூடிய சொத்துக்களின் பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது. அவற்றை வாசிக்க சென்றால் இன்றைய நிகழ்ச்சிகளுடைய நேரமும் போதாமல் போய்விடும். இவ்வாறு மற்றொரு தனித்துவமான உண்மை என்னவென்று சொன்னால், இவற்றில் 10 விலை மதிப்பற்ற முத்து நெக்லஸ்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை குடும்ப குலதெய்வங்கள் மற்றும் பரிசுகள் என்று கூறப்படுகிறது. அந்த 10 நெக்லஸ் தொடர்பில் குடும்ப குலதெய்வங்கள் மற்றது பரிசுகள், நாமல் ராஜபக்சவுக்கு கிடைத்த பரிசுகள் என்று அவர் கூறுகின்றார். அவரது நிதி சொத்துக்கள் 50% உரிமையை கொண்ட பிற வணிக மற்றும் நிலங்கள் பற்றிய தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கையில் அவருக்கு சொந்தமான ஹோட்டல்கள் உள்ள அறைகளின் எண்ணிக்கை 200 என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த சொத்து விவரத்திலே. ஆனாலும் கூட இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் வலுத்திருக்கின்றது. அவருக்கு சொந்தமான வணிகங்கள் மற்றும் இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. இருக்கக்கூடிய வணிகங்கள், அவருடைய முதலீடுகள் தொடர்பில் எதுவும் வெளிப்படையாக கூறவில்லை. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சந்திரசேகரன் அவர்களுடைய அந்த சந்தேகம் அல்லது இவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இப்போது பரவலாக எழுந்திருக்கின்றது. ஆனால் நாமல் ராஜபக்சவின் சகோதரர் ரோசித்த ராஜபக்ச அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். சகலரும் நினைப்பது போல் ராஜபக்சவின் குடும்பத்தினர் செல்வந்தர்கள் இல்லை, எங்களுக்கென்று எதுவும் இல்லாத நிலையில் நாங்கள் வாழ்கிறோம். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியின் இளைய மகன் கூறுகின்றார். அதுதான் இப்போது விசித்த. அண்ணன் கூறுகிறார் 100 மில்லியன் இருக்கிறது, அதில் சந்தேகம் இருப்பதாக அமைச்சர் கூறுகிறார். அண்ணனின் கருத்துக்கு எதிராக தம்பியின் கருத்து இருக்கின்றது. எங்களிடம் எதுவும் இல்லை, நாங்கள் சாதாரணமான வாழ்க்கை என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்சங்களை குடும்பம் இல்லை, எங்களிடம் எல்லாம் இருப்பதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எங்களிடம் எதுவும் எங்களிடம் வீடு கார் என்று எதுவும் இல்லை, வீடும் இல்லை காரும் இல்லை என்கின்றார் நாமல் ராஜபக்சவின் சகோதரர் மஹிந்த ராஜபக்சவின் மகனாக இருக்கக்கூடியவர். நாங்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துகிறோம், இல்லையெனில் ஒரு நபரிடம் வாகனத்தை கேட்டுக் கொள்ளுகிறோம்.
உண்மையாக அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்சக்களின் குடும்பம் இல்லை, யாரிடமும் கையேந்த கூடாது, நாமே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று தந்தை கூறுவார். மஹிந்த ராஜபக்ச கூறிக்கொள்வாராம், பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்ற போது நாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், யாரின் சொத்திலும் யாரின் பணத்திலும் வாழக்கூடாது என்று தங்களுடைய தந்தை தங்களுக்கு அறிவூட்டி வளர்த்ததாக மகன் ரோஷித்த ராஜபக்ச கூறுகின்றார். எமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய கருத்து தான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் செய்த ஒரே வேலை கற்பித்தல் வேலை, அதற்கு கூட நான் ஊதியம் பெறவில்லை, எனக்கு வேறு எந்த வருமான ஆதாரங்களும் இல்லை, நான் ஒரு முனைவர் பட்டம் பெற வேண்டும், அதுவே என்னுடைய ஆசை என்று மஹிந்த ராஜபக்சவின் மகன் கூறுகிறார். கார் இல்லை, வீடு இல்லை, நாங்கள் இன்னும் ஒருவரிடம்தான் இரவல் வாங்கி செல்லுகிறோம் என்று கூறுகிறார். இவ்வாறான சூழ்நிலையில் என்பிபியினுடைய அமைச்சர் ஒருவர் கூறுகிறார், மக்கள் உணவின்றி உடையின்றி மிகவும் நெருக்கடியை சந்தித்த போது 500 மில்லியனுக்கு தன்னுடைய வீட்டை புனரமைப்பு செய்தார் என்று பிரதி அமைச்சர் ஒருவர் கூறுகிறார். இவ்வாறான கருத்துக்கள் எல்லாம் கூறப்படுகின்ற போது மீண்டும் ஒரு நெருக்கடியை நோக்கி நாமல் ராஜபக்ச குடும்பம் செல்ல போகின்றதா? ரணில் விக்ரமசிங்கவுக்கு அடுத்ததாக ஊழல் விவகாரத்தில் மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நாமல் ராஜபக்சவை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு என்பிபி அரசு தயாராகிறதா என்கின்ற சந்தேகம் தான் இப்போது எல்லோரிடமும் அதிகரித்திருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் சொத்து விவரங்கள் வெளியிடப்படுகின்ற போது இப்போது சர்ச்சையாக மாறியிருப்பது நாமல் ராஜபக்சவின் சொத்து விவரம். இது உண்மையா பொய்யா, இதில் இருக்கக்கூடியது சாதகமா பாதகமா, இதில் கூறியதில் சரியா பிழையா என்பதுதான் சமூக வலைத்தள விமர்சனமாக பொதுவான விமர்சனமாகவும் இப்போது எழுந்திருக்கின்றது. நாமல் ராஜபக்சவை பார்த்து ஊடகவியலாளர் கேட்கிறார்கள், நீங்கள் தொழில் செய்தீர்களா என்று கேட்டபோது நான் சட்டத்தரணி சட்ட ஆலோசகராக செயற்பட்டுள்ளேன் என்று நாமல் கூறுகிறார். எந்த நிறுவனங்களுக்கு அவர் சட்ட ஆலோசகராக செயற்பட்டார் அல்லது நாமல் ராஜபக்சவின் சட்ட ஆலோசனையை பெற்ற நிறுவனங்கள் எதுவென்று மக்கள் இப்போது கேட்கின்றார்கள். நாமலிடம் சட்ட ஆலோசனையை பெற்ற நிறுவனங்கள் எவையாக இருக்கின்றன என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே பரவலாக எழுந்துள்ளதோடு, மனைவியால் தான் உயர்ந்துள்ளீர்கள் அல்லவா என்று இன்னும் ஒரு கேள்வி ஊடகவியலாளர் அவரை நோக்கி கேட்கின்ற போது நாமல் ராஜபக்ச, ஆம், அதற்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும், மனைவியால் தான் நான் உயர்ந்திருக்கிறேன், அதற்கும் அதிர்ஷ்டம் வேண்டும் என்று கூறுகிறார். அவரிடம் இருக்கக்கூடிய நெக்லஸுகள் அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய வகை வகையான தங்க நகைகளை அவரிடம் பார்க்கின்ற போது ஒரு நகை கடை போன்றுதான் இருக்கின்றது. ஆனால் தம்பி ரோஷித்த ராஜபக்ச கூறுகிறார், தந்தை உழைத்து வாழ வேண்டும் என்று கூறுவார். பிள்ளைகள் அவர்கள் மூவரையும் அழைத்து வைத்து நீங்கள் மூவரும் உழைத்து வாழ வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு போதனை செய்ததாக கூறுகிறார். மஹிந்த ராஜபக்ச உழைத்து வாழ வேண்டும் என்கின்றார், நாமல் ராஜபக்ச சொத்துக்களை வெளியிடுகிறார், ரோஷித்த ராஜபக்ச தன்னிடம் சொத்துக்கள் எதுவும் இல்லை, இலவசமாகத்தான் கல்விகளை கற்றுக் கொடுத்தேன் என்று கூறுகிறார். ஆனால் சிரந்தி ராஜபக்ச மீது இன்னும் ஒரு வழக்கொன்றை பதிவு செய்வதற்கு பல தரப்புகள் முனைந்து கொண்டிருக்கின்றன, சொத்துக்கள் தொடர்பில். இவ்வாறு நாட்டை ஆட்சி செய்தவர்களிடம் சொத்துக்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. சரத் பொன்சேகா தினம் தினம் கூறுகிறார், விடுதலை புலிகளிடமிருந்து எடுத்து வரப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் பதில் சொல்ல வேண்டும் என்கின்றார். ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சம்பவமும் இலங்கையின் திரைமறைவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனையும் அவதானித்தவர்கள் நீங்கள் மிகவும் நுணுக்கமாக பார்த்திருந்தால் அதனுடைய வலிகள் வேதனைகள் உங்களுக்கு புரியும். 2022 ஆண்டை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். இலங்கையில் அறகல போராட்டம் ஒன்று ஆரம்பமானது. அது அறகல அல்ல, ஆட்சி மாற்ற போராட்டம் என்றுதான் அதனை குறிப்பிட வேண்டும். அதன் பின்னர் 2024 ஆண்டு காலப்பகுதியிலே பங்களாதேஷில் இலங்கையில் இடம்பெற்ற இலங்கை போர்முலா பங்களாதேஷில் இடம்பெற்றது. போராட்டக்காரர்கள் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்தினார்கள். அதே போன்று இந்தோனேஷியாவில் 2025 ஆண்டு கால தொடக்கத்திலே இந்தோனேஷியாவிலும் அதே ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஆட்சி மாற்றத்தை நோக்கிய நகர்வாக இருந்தது. இப்போது நேபாளத்திலே 2025 ஆண்டு இப்போது அண்மையில் இடம்பெற்றிருந்தது ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இது எல்லாம் ஒரு கட்டமாக அல்லது ஒரு நாட்டினுடைய மேற்பார்வையில் இயங்குவதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் மின்சார ஊழியர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். இலங்கையிலும் மெல்ல மெல்ல அந்த போராட்டங்கள் துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றன. அந்த போராட்டத்தினுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது ஏதோ ஒரு முயற்சி ஒன்று மறைமுகமாக நடக்கின்றது. 2 விடயம் நடைபெற வேண்டும். ஒன்றில் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சியை இழக்க வேண்டும், அல்லது கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் அனுர அரசால் கைது செய்யப்பட வேண்டும். இதில் யாரின் கைகள் முந்துகின்றதோ அவர்களிடம்தான் இந்த நாட்டினுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போது இலங்கையில் இடம்பெறுவது ஊழலில் ஈடுபட்டவர்கள் கைது, கொலை கொள்ளைகளோடு தொடர்பட்டவர்கள் கைது, நீதிமன்றத்திலே அனைவரும் முன்னிறுத்தப்படுகிறார்கள். இதில் அனுர அரசு அசம்பந்த போக்காகவும் காலநீடிப்பு நோக்கியும் நகர
தொடருமாக இருந்தால் அனுர அரசை ஆட்சி கவிழ்ப்பு செய்வதை பற்றி இன்னும் ஒரு தரப்பு சிந்திப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. எதிரி அல்லது குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்டவர்கள் சிந்திப்பதற்கு அல்லது அவர்கள் சிந்தித்து ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்படுமாக இருந்தால் அது அனுரவுக்கு இறுதியில் ஒரு ஆட்சியை இழப்பதற்கு சமன் என்றும் பல அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இந்த 4 நாடுகளில் ஒரே விதமான ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்று மின்சார சபை ஊழியர்களின் போராட்டங்களில் மெல்ல அந்த கடந்த காலத்தினுடைய ஞாபகங்கள் பலருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட இவ்வாறான போராட்டங்களை பொதுமக்கள் எதிர்க்கிறார்கள். இந்த ஒருவர் ஆக்ரோஷமாக குரல் பதிவு ஒன்றை முன்வைக்கின்றார். நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் அப்படி இல்லாது விட்டால் உங்களுக்கு ஊதியம் வருகின்றது, நீங்கள் வீட்டுக்கே சென்று விடுங்கள் என்று ஒரு கடுந்தொனியில் ஒரு பொதுமகன் ஒருவர் எச்சரிக்கின்றார். හැමදාම ඊයේ ඉඳලා බලන්න අපි දවසපඩි හොයන කට්ටිය. ඊයේ තේමනේ. ඔව් ඊයේ තේම අදත් තේම මොකද්ද මේක වෙන්නේ? ගාලා එලවන්න මේගොල්ලෝ. අප්පකනේ අර හරියනවනේ. එයි පොලිසියට කොන්ද පණ නැද්ද? ගාලා එලවන්න. මොකද මේගොල්ලෝ නැත්තම් එයි අපි ජීවත් වෙන්න බැරිද? මේගොල්ලෝ නැත්තම් කට්ටිය ජීවත් වෙන්නේ නැද්ද? ඈ ගාලා එලවන්න පොලිසියට කියලා ගාලා එලවන්න. හැමදාම මේමයි. මේ ආණ්ඩුව පැරණිලා හම්බෙන්නේ නැහැ. ආණ්ඩුව හොඳටම ඉන්නවා. ඔයගොල්ලෝ කන්න වැඩ මෝඩ චුන් දාන්න එපා. CB එකට තියෙන කියන්නම් අපි. හරිද? එහෙනම් සමාගයේ හොඳට වලේ. අපි කන්නේත් අයින් වෙන්න නැත්තම් මිනිස්සු ගානලා එලවයි ඔයගොල්ලෝ. මතක තියාගන්න ඕව. இவ்வாறு பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெறுவதற்கு யாரோ முயற்சி செய்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இப்போது எல்லோரிடமும் வலுத்திருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அச்சுறுத்தல் பேச்சுக்களுக்கு நாம் அஞ்சப் போவதில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஜித் தேவப்பிரியா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மிரட்டலுக்கெல்லாம் அல்லது உருட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கம் கூறியிருக்கிறது. அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களுக்கு தொழிற்சங்கங்களுக்கு தடை போடுமாக இருந்தால் அதற்காக எந்த முடிவும் எடுக்க தயங்க மாட்டோம் என்று அவர் நேற்றைய தினம் ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தார். அது தொடர்பில் தான் அந்த கருத்து இன்று ஊடகங்களிலே அனுரகுமார திசாநாயக்க இன்று என்பிபியாக இருக்கக்கூடியவர்கள் அன்று ஜேவிபியாக இருந்தவர்கள் அவர்களின் வலிமை என்னவென்று சொன்னால் போராட்டத்தின் பலமும் பலவீனமும் அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் சில போராட்டங்களை மிகவும் தந்திரோபாய ரீதியாக ஆரம்பத்திலேயே அந்த போராட்டங்களில் துளிர் விடாமல் கிள்ளி விடுகிறார்கள். இவ்வாறான ஒரு தொடர்ச்சியான சம்பவம் இலங்கைக்குள் மெல்ல மெல்ல அலையலையாக வந்து கொண்டிருக்கின்றது. பலர் கூறுகின்றார்கள் இவர்களின் ஆட்சிக்கான எல்லைகள் 2 வருடங்கள் என்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த நாட்டை தூய்மைப்படுத்துவோம் என்று என்பிபி அனுர அரசு கூறுகிறது. எது நடைபெறப் போகிறது? 2ம் நடைபெறுமா அல்லது 2இல் ஏதோ ஒன்றுதான் நடைபெற வேண்டும்? இலங்கையில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலை என்பது இந்தியா இலங்கையை ஆட்சி மாற்றம் ஒன்றை நோக்கி நகர்த்தி செல்லுமா என்பது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னர் அவர் இந்தியாவோடு இணைந்து செல்லவில்லை என்பதனால்தான் அவர் தொடர்ச்சியாக வந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டாலும் கூட தோல்வியடைந்தார். மறைமுகமாக இந்தியாவின் ஆதரவு சஜித் பிரேமதாசாவுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. தமிழ் கட்சிகளை சஜித் பிரேமதாசாவை நோக்கி நகர்த்தியதில் இந்தியாவின் பங்கும் பெரிய அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற போது இன்று இந்தியாவுக்கு ஆசிய பிராந்தியத்தில் அனைத்து நாடுகளிலும் தன்னுடைய ஆதிக்கம் முழுமையாக வலுவிழந்த நிலையில் இலங்கையில் தான் இறுதி பந்தை அவர்கள் களத்திலே பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த களத்திலே பரிசோதிக்கின்ற பந்து ஒன்றில் ஒரு பயனுள்ள பந்தாக மாறுவதற்கு ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகருவதற்கு அங்கு சூழ்நிலை இல்லாது விட்டால் ஒரு போராட்ட களத்தை ஆரம்பிப்பது, மின்சார வாரியத்தினூடாக ஆரம்பிப்பது, பொதுமக்களின் வாரியாக ஆரம்பிப்பது, இவ்வாறெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் இந்த போராட்டம் இந்தியா செய்யவில்லை, அமெரிக்கா தான் இதன் பின்னணியில் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ இருக்கக்கூடிய அனுர அரசு அமெரிக்காவோடு ஒரு இணக்கத்தோடு செல்லுமாக இருந்தால் ஆட்சி நீடிக்கும் என்று இன்னும் ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருக்கின்றது தெரியாது. ஆனால் இலங்கையில் சொத்துக்கள் விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது, குழப்பம் இருக்கின்றது. ஆனால் அனுர அரசும் ஒரு ஆட்சியிலே ஒரு நெருக்கடி நிலையை நோக்கி மறைமுகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அல்லது அந்த நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போது பொதுமக்கள் அவதானிக்கின்ற விடயம். எது எவ்வாறு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆட்சி நீடிக்கப் போகின்றதா? நாமல் ராஜபக்சவின் சொத்துக்கள் உண்மையா? நாமல் ராஜபக்ச வெளிப்படுத்திய சொத்துக்களில் சந்தேகம் என்றால் இதில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நேரடியாக களத்துக்குள் குதிப்பார்களா என்கின்ற சந்தேகம் எல்லாம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு அனுரவின் முடிவுகள் உதவியாக இருக்குமா அல்லது அது உபத்திரமாக இருக்க போகிறதா என்பதும் இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு வருட பூர்த்தியாகின்ற போது இப்போது அனுர அரசானது
குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்ட மஹிந்த ராஜபக்ச அணியில் இருக்கக்கூடிய யாரையும் முறையாக கைது செய்யவில்லை, தண்டிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. பல வாய்ப்புகள் இருக்கின்றது. நீதிமன்றம் ஒன்றே இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ச குடும்பம் தான் காரணம் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு பல உதாரணங்கள் அல்லது பல ஆதாரங்கள் கைகளில் இருக்கின்ற போது ஏன் அனுர தயங்குகிறார்? அனுர மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் அல்லது ராஜபக்ச ரெஜிம் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மகாநாயக்க தேரர்கள் தடையாக இருக்கிறார்களா? யார் தடையை ஏற்படுத்துகிறார்கள், யார் தடையை விதிக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் எல்லாம் இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடியதில் 2 முடிவுகள் தான் இருக்கின்றன. 2இல் ஒரு முடிவை அனுர எடுத்தாக வேண்டும். அனுரவின் ஆட்சி நீடிக்க வேண்டுமாக இருந்தால் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்டவர்கள் காலவரையின்றி உடனடியாக நடவடிக்கைகளுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுப்பதில் தாமதமாக இருந்தால் அந்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்புள்ள குற்றவாளிகள் அல்லது குற்றச்சாட்டுகள் தொடர்பட்டவர்கள் அனுர அரசுக்கு எதிரான ஒரு அணிதிரட்சியை ஏற்படுத்துவார்கள். அந்த அணிதிரட்சி இப்போது மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் அறிய கிடைக்கின்றது. ஒருவேளையில் அனுரவினுடைய தயக்கம் அல்லது தாமதம் ஆட்சியை பறிகொடுத்து மீண்டும் அனுர தலைமையிலான அரசினர் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதனை பார்க்கின்ற அன்பர்களுக்கு கோபம் வரலாம். ஒருவேளை ஏன் இப்படி கூறுகிறீர்கள், 3இல் 2 பெரும்பான்மையோடு அல்லவா இருக்கிறார்கள் என்று. கோட்டாபாய ராஜபக்சவும் அவ்வாறுதான் இருந்தார். அவருக்கும் இவருக்கும் வேறுபாடு என்று கூறலாம். நிச்சயமாக வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் எவர் ஒருவர் முடிவெடுப்பதை அல்லது முடிவெடுத்து விரைந்து செயற்படுவதில் தாமத தன்மையோடு இருக்கின்றாரோ அவருடைய நிலைப்பாடு ஆபத்தானது. இப்போது கைதுகள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கைதுகள் மட்டும்தான் மக்கள் மத்தியிலே ஒரு பெருமதியான கைது என்று கூறப்படுகிறது. தென்னிலங்கையிலும் மற்றும் பல இடங்களிலும் இடம்பெறுகிற கைதுகள் அனைத்துமே பிணையோடு முடிந்து விடுவதனால் அனுர அரசு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் இருக்கிறதா என்கிற சந்தேகம் பலரிடமும் எழுந்திருக்கின்றது. எனவே இவ்வாறான தகவல்களோடு அனுர விரைந்து முடிவெடுத்தால் ஆட்சி தொடரும், அனுர தாமதமாகி முடிவெடுத்தால் ஆட்சியை பறிகொடுப்பார் என்கின்ற ஒரு கருத்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. இவ்வாறான தகவல்களோடு இன்னும் பல தகவல்களை நாளை வழங்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.